தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரியில் வேலை பார்க்கக்கூடிய 2 வாலிபர்களுக்கு ஒரு பாலத்திற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் தோராயமாக 2005 காலகட்டம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது யூசுப் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவர் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய யூசுப்புக்கு தோராயமாக ஒரு 27 வயசு வந்துருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த யூசுப்புக்கு திருமணமாகி 3 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களோட குடும்பத்தினர் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அங்கே இருந்திருக்காங்க. இவர் ஏற்கனவே வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் இவருக்கு உண்டான சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இவருடைய உறவினர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உப்பு ஃபேக்ட்ரியில் மேனேஜர் கால் எடுக்கிறாங்கப்பா, நான் உன்னை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன், அங்கே போய் வேலை சேர்ந்து அப்படின்னா உனக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கும். என்ன ஒரு கஷ்டம், நீ வீட்டுக்கு அடிக்கடி வர முடியாது, நீ அங்கேயே தங்கி இருந்து வேலை பார்க்குற மாதிரி வரும். பக்கத்தில் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரெண்டுக்கு உனக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க, அங்கேயே போய் நீ தங்கிக்கிட்ட அந்த வேலையை நீ தொடர்ந்து பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை நீ வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுமா இருக்கிற மாதிரி இருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் அனைவர்கிட்டுமே பேசிட்டு இந்த யூசுப் என்ன பண்ணுறாருன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு ஃபேக்டரிக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ரெடி ஆகுறாரு. அப்படி அந்த உப்பு ஃபேக்டரிக்கு போன பிறகு இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லார்ட்டுமே பேசி அறிமுகமாகறாருங்க. அதன் பிறகு தனக்கான ஒரு ரூமை நம்ம ரெடி பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதாங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய லேபராக இருக்கக்கூடிய மனோஜ் அப்படின்றவர் இவர்கிட்ட நெருங்கி வராங்க. அந்த மனோஜ்ன்றவர் எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி அமைந்திருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் என்னுடைய வீடு இருக்குது. எனக்குமே என்னுடைய குடும்பத்தினர் வெளியூரில் தான் இருக்கிறாங்க, நான் இங்கே தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா என்னோட ரூம்லேயே நீங்கள் ஜாயிண்ட் ரூமாக தங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மனோஜ் கேட்டுக்கிறாரு. நம்ம இப்போதைக்கு ஜாயிண்ட் ரூமாவே தங்குவோம், அதன் பிறகு நம்ம வேற ஏதாவது ஒரு நல்ல வசதியான ஒரு இடம் பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இவர் கூடயே போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த வீடை இந்த யூசுப் இருக்கார் இல்லையா, அவர் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அதே மாதிரி அவருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. இந்த கிராமத்துக்கு பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் நீங்கள் வர்றது கொஞ்சம் சரியா இருக்காது, என்கிட்ட 2 வீலர் இருக்குது, காலையில் வேலைக்கு கிளம்பி வரப்போ நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி நைட்டை இங்கே வேலை முடிச்சுட்டு வரப்போ நானே உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன்னா, அதனால நீங்கள் என் கூட வந்துருங்க, ஒருவேளை என்னால் வர முடியாத நேரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அந்த காலகட்டத்தில் அதிகமாக சேர் ஓட்டலாம் கிடையாது, மீட்டர் வச்சு ஓட்டுவாங்க இல்லையா, அந்த ஆட்டோ தான் இருக்குது. மீட்டர் வச்சு ஓட்டக்கூடிய ஆட்டோக்கள் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கேட்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த யூசுப் என்ன சொல்கிறாருன்னா, நான் பஸ்லேயே வந்துடுறேன்ப்பா, ஆட்டோலாம் வந்தால் கட்டுப்படி ஆகாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த மனோஜ் கொஞ்சம் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அதுக்கு ஒன்றும் இல்லைனா, இரவு நேரத்தில் இங்கே நம்ம ஒரு பாலத்தை தாண்டி வரணும் இல்லையா, பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா அந்த பாலத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க, நீங்கள் அந்த பாலத்தில் அப்புறம் நடந்து தான் வரணும் தனித்தனிமையா. ஆனால் ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் வர வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் ஆட்டோ பிடிச்சே வாங்க, அதிகபட்சம் என்னுடைய பைக்கில் நான் இறக்கி விட்டுறேன், நான் இல்லாத நேரத்தில் மட்டும் ஆட்டோ பிடிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரி, இந்த மனோஜை சொல்கிறதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இந்த யூசுப் அப்படின்றவர் அந்த வேலையிலேயே ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கடந்திருக்கும். அன்றைய இரவு வேலையை முடிச்சுட்டு இந்த யூசுப் மட்டும் இல்லாமல் இந்த மனோஜ் இருவருமே வண்டியை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு தாங்க இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பாலத்துக்கிட்ட நெருங்கி வரும்பொழுது தோராயமாக இரவு ஒரு 7:30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில்
சமயத்தில் அந்த பாலத்துக்கிட்ட வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருவருமே வந்து பைக் சைட்ஸ் போட்டுட்டு இருவரும் அந்த கூட்டத்துக்கிட்ட நெருங்கி போகிறாங்கங்க. அப்படி போய் பார்த்த இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துக்கு அருகாமையில் யாரோ ஒரு நபர் வந்து சரியான ஒரு குடிபோதையில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய நபருடைய தலையில் பூரா ரத்தமாக இருக்குது. என்னாச்சு, இங்கே உழுது கிடக்கக்கூடிய நபரை வந்து யார் அடித்து மோதி தள்ளி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க இந்த இருவருமே. இப்படி கேட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் யாருமே வந்து தள்ளி விடலை, திடீர்னு என்ன நினச்சுன்னு தெரில, அவராக வந்து வண்டியில் வந்து கீழே இடித்து தடுமாறி விழுந்துட்டாரு, தலையில் பூரா ரத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கங்க. தலையில் பூரா ரத்தமாக இருக்குன்றீங்க, அவர் வந்து தண்ணி தாகமாக இருக்க போது தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த தலையில் அடிபட்டதோட ரத்தத்தோட உட்காந்துருக்காரு இல்லையா அந்த நபர், அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வேடிக்கை தாங்க பார்த்துருக்காங்க. ஆனால் யாருமே கொடுக்குற மாதிரி தெரியல. என்ன மக்கள் நீங்கள் இப்படி வந்து ஒருத்தர் வந்து உசுருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, தாகமாக இருக்குன்னு தண்ணி கேட்குறாரு, ஆனால் யாருமே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டு இந்த யூசுப் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வந்து வாட்டிக்கன் எடுக்கிறாருங்க. அப்படி வாட்டிக்கன் எடுத்துட்டு அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து அந்த வாட்டிக்கன் கொண்டு போய் பக்கத்தில் கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுத்த பிறகு அந்த வாட்டிக்கனை தொடர்ந்து வாயில் தண்ணி ஊற்ற போகிற அடுத்த செகண்டே அவர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கிறாருங்க. என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, தண்ணியை குடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே வந்து உத்து பார்த்துருக்குறாங்க. அதன் பிறகு தாங்க தெரியுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அடிப்பட்ட நபர் வந்து அப்படியே உயிரிழந்து போய் கிடக்கிறாரு அப்படின்றது. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்களில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த நபருடைய சடலத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் யூசுப் வந்து கொஞ்சம் கூட மனசை கேட்கவே இல்லை. இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு 4 நாள் தானே கடந்திருக்கோம், அதுக்குள்ளேயே ஒரு துக்க நிகழ்வு வந்து நம்ம கண்ணால் பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனோஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இங்கே இதெல்லாம் நடக்கிறது வந்து சர்வசாதாரணம், இந்த பாலத்தில் இது வரைக்கும் 5 பேர் கிட்டக்க இறந்து போயிட்டாங்க, நீங்கள் எதையுமே வந்து கண்டுக்காதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த மனோஜ் மட்டும் யூசுப் வந்து அவங்களுடைய இந்த உப்பு ஃபேக்ட்ரியில் தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 9 மணி ஆயிடுச்சுங்க வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, நம்ம கிளம்புவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு மனோஜ் வந்து வரமாட்டான், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், லோடு அனுப்ப வேண்டி இருக்குது, அதனால் அவன் வர்றதுக்கு வந்து ஒரு 10-10:30 ஆயிரும், நீங்கள் வேணால் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன பிறகு வந்து அந்த மனோஜோட வாலிபர்கிட்ட ஒரு நெருங்கி போகிறாருங்க. என்னடா தனியாக கிளம்பி போக சொல்கிறாங்க, சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சிட்டு கிளம்பி போயிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மனோஜோட வாலிபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பஸ்ஸு பிடிச்செல்லாம் போக வேணாம்னா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆட்டோ வந்து ஏறி போங்க, அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கே வாங்க, என்னுடைய வண்டி கூட நான் தந்துடுறேன், இரவு நான் தங்கிட்டு கூட காலையில் கூட நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஆனால் இந்த யூசுப் வந்து கொஞ்சம் கூட மனசு கேட்கல. ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்துட்டு எப்படி இங்கேயே தங்குவான், கொசுக்கடி வேற இருக்கும், அதனால வந்துட்டு அவன் வண்டி அவனே வச்சுக்கட்டும், நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சோ பஸ் பிடிச்சோ போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, ஒன்றும் பிரச்சனைடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஃபேக்ட்ரி விட்டுட்டு வெளியே வந்துருக்கிறாருங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணுறாருங்க, ஆட்டோ வரவே இல்லை. ஆட்டோ வரவே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் பொழுதாங்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பஸ் வந்து இவர்கிட்ட நெருங்கி வருதுங்க. சரி ஆட்டோ தான் வரல, பஸ்ஸாவது வருதுல, அதை வந்து உழுக்காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கை காட்டி நிப்பாட்டி இருக்கிறாருங்க. அதன் பிறகு பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கு பிறகு இவர் போகக்கூடிய அந்த ஊரோட பேரை வந்து சொல்கிறாருங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நடத்துனர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி இந்த பாலத்துக்கிட்ட தானே இறக்குவாங்கன்னு சொன்னாங்க, அந்த பாலத்துக்கிட்டே அந்த பஸ் வந்து நிப்பாட்டிடுது. அப்படி நிப்பாட்டினது பிறகு இந்த யூசுப் வந்து அந்த பஸ்ஸோட டிரைவர் மட்டும் இல்லாமல் கண்டக்டர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இந்த பாலத்தை தாண்டி நிப்பாட்டி விட்டுற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த பஸ் டிரைவர் மட்டும் இல்லாமல் கண்டக்டர் வந்து இவர் ஆல்ரெடி புது நபர் அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து பக்கத்தில் ஒரு சந்து போகுது, அந்த ரோட்டுக்குள்ளே போனால் மட்டும் தான் நாங்கள் வேற ஒரு கிராமத்துக்கு போக முடியும், இப்படி பாலத்தை தாண்டி போகணும் அப்படின்னா வந்து அதுக்கான நேரத்துக்கான சரியான ஒரு பஸ் வரும், அந்த பஸ் வரும் பொழுது மட்டும் தான் உங்களுடைய ஊருக்குள்ளே போகும், இந்த பஸ் வந்து வேற ரோட்டில் போக போகுது, அதனால் நாங்கள் பாலத்தை தாண்டி போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து நின்றுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து சரி நம்ம இதுக்கு மேலே நிற்கக்கூடாது, நம்ம கிளம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பாலத்துக்கிட்டே ஏறி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு வந்துட்டு யாரோ ஒரு ஆண்மகன் வந்து ஆங்காரமாக அழக்கூடிய சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டுருக்குது.
அந்த சத்தத்தை கேட்ட உடனே சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. அந்த நேரத்தில் அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு வண்டியுமே கிராஸ் ஆகலை, எந்த ஒரு வண்டியும் இல்லை, கும்மிருட்டா இருக்குது, யாரோ ஒரு நபர் அழுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் விகாரமாக பார்த்து யோசிச்சுட்டு இருந்துருக்கிறாரு. அந்த சமயத்தில் பாலத்தில் ஏறி நின்றுட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆண்மகன் அழக்கூடிய சத்தம் வந்து ரொம்ப கொஞ்சம் காது பக்கத்திலே கருமடி தெரிஞ்சிருக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாலத்து பக்கத்திலே வந்துட்டு தடுப்பு சோறு மாதிரி போட்டுப்பாங்க இல்லையா, அந்த தடுப்பு சோறு வந்து கீழே எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்த்த இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துக்கு கீழேயே யாரோ ஒரு நபர் வந்துட்டு அழுக்கு சட்டை அழுக்கு வெட்டியை போட்ட மாதிரி தாங்க உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கிறாரு. யார் இந்த நபர், ஏன் இப்படி இந்த இடத்துல வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு, ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த நபர் யார் என்னன்றதை வந்து கேட்டு நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த யூசுப் வந்து யோசிக்கிறாரு. பொதுவாகவே இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர் தாங்க. அதனால தாங்க உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க நினைக்கிறாருங்க. அந்த சமயத்தில் இவருடைய கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த மனோஜ் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த இடத்துல வந்து வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்காங்க, அதனால வந்துட்டு இந்த இடத்த தாண்டி வந்து நம்ம நடந்து போக முடியாது, ஒன்று நம்ம ஆட்டோவில் தான் போய் ஆகணும், இல்லைன்னா டூ வீலர் தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. அதை யாவப்படுத்திக்கிட்டு சரி ஒருவேளை அந்த நபர் வந்து யாரோ எவரோ இருக்கலாம்ல, நம்ம எதுக்கு அவரை வந்து காப்பாற்ற நினைக்கிறோம், நம்ம வந்து தாண்டி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து அந்த பாலத்தை தாண்டி கிளம்பி போயிடாருங்க. அப்படியே அன்றைய இரவு ஓடிடுச்சுங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த மனோஜ் அப்படின்றவர் வந்து இவருடைய ரூம்க்கே வந்துட்டாருங்க. அப்படி ரூமுக்கு வந்த பிறகு இருவருமே குளிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க டூ வீலரில் 2 பேர் ஏறி கொண்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பாலத்துக்கிட்ட பகல் நேரத்தில் வந்துட்டு இருக்கும் பொழுது தாங்க இந்த யூசுப் அப்படின்றவருக்கு இரவு நேரத்தில் நடந்தது யாவும் இருக்குது. அந்த சமயத்தில் முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த மனோஜை பார்த்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நேற்றைய இரவு வந்துட்டு நான் வந்து பஸ்ஸில் தான்ப்பா வந்தேன், ஆட்டோ நேரத்துக்கு வரவே இல்லை, அதனால பாலத்தில் நான் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரும் அழுகிற மாதிரி சத்தம் கிடைச்சு, சரி யார் அழுகுற அப்படின்ற மாதிரி தான் நான் பாலத்திலேருந்து கீழே எட்டி பார்த்தேன். அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் வந்து அழுக்கு சட்டை அழுக்கு வேஷ்டி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, யார் என்னன்றதே தெரியல. சரி கும்மிருட்டா இருந்த காரணத்தினால நீ ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கல்ல வழிப்பறி கொள்ளைகள் இருக்காங்கட்டு, அதனால தான் எதுவுமே கண்டுக்காம நான் பாட்டுக்கு ரூம் வந்துட்டேப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே முன்னாடி பைக் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய மனோஜ் வந்து சடனா பிரேக் போடுறாருங்க அந்த பாலத்துக்கிட்டேயே. யோ உனக்கு அறிவு இருக்குதாயா, நான் தான் சொல்லையில படிச்சு நீ வந்து பஸ்ஸில் போகாதுன்ட்டு, அதே மீறி ஏன் அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா பேசியிருக்கிறாரு. நான் இப்போ என்ன சொல்லிட்டு எதுக்குடா அப்படி கோவப்பட்டு இருக்கிற, உன் வயசுனா என் வயசு என்ன, மரியாதை கொடுத்து பேசு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து வண்டியிலேருந்து கீழே இறங்கியிருக்கிறாருங்க. உடனே மனோஜ் அப்படின்றவர் வந்து அண்ணா சாரிண்ணா நான் தெரியாமல் பேசிக்கிட்டேன்னா, இரவு நேரத்தில் இந்த மாதிரி வந்து நடந்து வர வேலை வச்சுக்காதீங்க, வழிப்பறி கொள்ளையர்கள் வந்துட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும், இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை தான் இந்த கிராமம் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நபர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட பிறகு சரி நீ சொல்கிறது வந்து எனக்கு புரியுதுரா, இனிமேல் இந்த மாதிரி தவறை வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் வண்டியில் ஏறிக்கொண்டு இருவருமே அந்த பூ ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி போயிடறாங்க. அப்படி ஃபேக்ட்ரிக்கு போன பிறகு அவங்களுடைய வேலைகள் எல்லாமே இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அன்றைய இரவே தோராயமாக 9 மணி ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் யூசுப் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வேலை முடியலை, அதனால் நீங்கள் மட்டும் கிளம்பிப்போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மனோஜை பார்த்துட்டு சேரா நான் இன்னைக்கு ஆட்டோ பிடிச்சி போயிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் சொல்லிக்கிறாரு. ஆனால் அந்த மனோஜ் அப்படின்றவருக்கு வந்து இவர் தனிமையாக அனுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்க, என்னுடைய பைக்கை கூட எடுத்துகிட்டு போங்க, நான் இன்னைக்கு நைட்டு வந்து இங்கே தங்கிறேன், மறுநாள் காலையிலே நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முதல் நாளும் அந்த மாதிரி தாங்க இரவு நேரம் லேட் ஆயிரும், நான் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மனோஜ் அப்படின்றவர் சொன்னார். ஆனால் இரவு நேரத்தில் அந்த வேலையில் வந்து ஈடுபடணும் அப்படின்றதுக்காக அங்கேயே அந்த ஃபேக்ட்ரியிலே தங்கியிருக்கிறாருங்க. மறுநாள் காலையில் தாங்க அந்த ரூமுக்கு வந்துருக்கிறாரு. அதனால இன்றைய இரவுமே நான் இங்கேயே தங்கிறேன்னா நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் காலையில் வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு தாங்க இந்த யூசுப் அப்படின்றவர் மனோஜோடைய வண்டியை எடுத்துக்கிட்டு இவருடைய இந்த கிராமத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாருங்க. குறிப்பிட்டு சொன்னால் அன்றைய இரவு வந்து தோராயமாக ஒரு 9:30 மணி எழுந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு யாரோ ஒரு ஆண்மகன் ஏற்கனவே அழுத மாதிரி சத்தம் வந்து யூசுஃபோடைய காதுகளில் பயங்கரமாக கேட்டுக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி அழுகக்கூடிய சத்தம் கேட்குது, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு அந்த பாலத்துக்கீழே எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது இவருக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நபர் வந்துட்டு ஒரு அழுக்குலுங்கி அழுக்கு சொட்டையோடு வந்துட்டு அழுதுட்டு இருந்தார் இல்லையா அந்த கும்முருட்டில், அதே மாதிரி தாங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. இப்படி அழுகக்கூடிய நபரை பார்த்த உடனே இவருக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரில. நேற்றைய இரவும் அதே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு, இன்னைக்கு இரவும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் நேற்று நம்ம பார்த்த நேரம் வேற, இன்னைக்கு பார்த்த நேரம் வேற, ஆனால் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே ஒரு பின்னாடி வந்து யாரோ கை வைக்கிற மாதிரி தாங்க தெரியுது தோள்பட்டிலேயே. டக்குன்னு பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போய் திரும்பி பார்க்குறாருங்க. எதிர்ப்புறத்தில் யாரோ ஒரு நபர் நிற்கிறாரு. அந்த நபரோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்ட மாதிரி தாங்க ஒரு அரசியல்வாதி மாதிரி தாங்க தெரியுறாரு. யார்ப்பா நீ,
இந்நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ளுக்குள்ள எதுவும் உளுந்துராது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, கீழே யாரோ ஒரு நபர் வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. நேற்று நான் இரவு நேரத்தில் போகும்பொழுது அழுகிற மாதிரி தெரிஞ்சு, இப்பயும் அழுகிற மாதிரி தெரியுது, உள்ள வந்து எட்டி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட பிறகு எதிர்ப்பு நிற்கக்கூடிய அந்த அரசியல்வாதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க யாருமே கிடையாது, ஒழுங்கு மரியாதையை வண்டி எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. சொன்ன உடனே இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து வேற என்ன பண்றது, இவரே இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட அந்த வண்டி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரூம்க்கே கிளம்பி போயிருக்கிறாருங்க. அன்றைய இரவு பூரமே இவருக்கு வந்து தூக்கமே கிடையாதுங்க. ஏன்னா முத நாள் இரவுமே அந்த நபரை வந்து பார்த்தோம், இன்னைக்குமே அந்த நபரை வந்து பார்த்தோம். ஆனால் நம்மளை வந்து பக்கத்தில் வந்துட்டு நின்றுக்கிட்டு ஒரு நபர் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அரசியல்வாதி ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஆனால் அந்த நபர் வந்து யார் எப்போ எங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க மொழி பிதுங்கி நின்றுருக்கிறாருங்க. மறுநாள் காலையில் விடிச்ச பிறகு இந்த மனோஜ் அப்படின்றவர் மறுபடியும் இவருடைய ரூம்க்கே வந்திருக்காருங்க. அப்படி வந்த பிறகு நேற்றைய இரவு நடந்த அனைத்து விஷயத்தையுமே சொல்லியிருக்காருங்க. சொன்ன பிறகு அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சொன்னேன்லண்ணா, யார் அழுதான் உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, திரும்ப திரும்ப சொல்ல கேட்காம நீங்கள் ஏன்னா அதே இடத்துலேயே வண்டி நிப்பாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க திட்டியிருக்கிறாரு. அது ஒன்றும் இல்லடா, நான் ஆல்ரெடி அழுகிற அந்த நபரை வந்து பார்த்தேன், மறுபடியும் பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு அது வேற என்னவா இருக்கும், அவனுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை போல, அவன் பாட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வருத்தத்தில் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டானா என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து மன வருத்தத்தோடு பேசியிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த இடத்துல வந்து யாருமே கிடையாது, அந்த இடத்துல இருக்கிறது புறமே வந்துட்டு பேய் தான் இருக்குது, அந்த பாலத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து பேய்கள் நிறைய இருக்குதுண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட உடனே பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாருங்க இந்த யூசுப் அப்படின்றவர். அடுத்த நிமிஷமே என்னடா சொல்கிற, அந்த இடத்துல வந்து உண்மையிலே பேய் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் அங்கே கேட்குறாருங்க. கேட்ட உடனே மனோஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு நபரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க, அவருடைய ஆன்மா தான் அங்கே இருக்கக்கூடிய வண்டிகளை பூரா உள்காட்டி கீழே தள்ளி விட்டு போட்டு தள்ளுது. அந்த இறந்து போன நபருடைய பேர் தான் கருப்பன். அந்த கருப்பனுடைய ஆவி தான் நிறைய பேரோட பைக்கை வந்து குழுக்காட்டி விட்டு நிறைய பேரை வந்து அந்த இடத்துல வந்து துக்க நிகழ்வை ஏற்படுத்தி விடுது, நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எதிர்ப்பு நிற்கக்கூடிய யூசுப் அப்படின்ற வந்து கண்டமேனிக்க சிரிக்கிறாருங்க. நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் நம்பவே முடியாது, நான் படித்தவன்டா, என்கிட்ட போய்கிட்டு வந்து பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி கதை இழந்துக்கிட்டு இருக்கிற, அந்த பாலத்துக்கிட்ட வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஏன்டா அப்படி வந்துட்டு பினாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் அடிச்சுக்கிறாரு. உனக்குலாம் நேரில் அந்த விஷயம் வந்து பட்டாதாயே உனக்கு வந்து தெரிய வரும், அதுவரை யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட இந்த மனோஜ் அப்படின்றவர் வந்து பேசிட்டு கிளம்பியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். அந்த 3 நாளுமே வந்து இந்த யூசுப்புக்கு வந்து ஏகப்பட்ட யோசனைங்க. 2 நாட்களாக ஒரு நபரோடைய அழுகை சத்தத்தை வந்து கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் உள்ள எட்டி பார்க்கும்பொழுது கும்பிட்டில் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. அந்த நபரை வந்து ஆளே காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பாலத்துக்கிட்ட நெருங்கி வரும்பொழுது இவருடைய வண்டியை வந்து நிப்பாட்ட சொல்லியிருக்கிறாருங்க இந்த மனோஜை. நிப்பாட்ட சொன்ன உடனே இந்த மனோஜ் அப்படின்றவர் வந்து கோபத்தோடு கேட்குறாரு, எதுக்கு நான் இந்த இடத்துல வந்து நிப்பாட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த யூசுப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லடா, பாலத்துக்குள்ள எட்டி பார்த்தா அந்த நபர் வந்து இருக்காரா என்னன்றது வந்து எனக்கு தெரியும், நான் ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியிலேருந்து கீழே இறங்கி இருக்கிறாரு. அடி கீழே இறங்கி அந்த பாலத்துக்கு கீழே வந்து எட்டி பார்க்குறாருங்க. ஆனால் இவர் பார்த்தார் இல்லையா ஒரு நபரை, அந்த நபர் அந்த இடத்துலயே இல்லைங்க. ஒருவேளை அவருடைய கிராமத்துக்கு போயிட்டார் போல, சரி நீ வண்டி எடு அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியில் ஏறி உட்காந்துருக்கிறாரு. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மனோஜ் வந்து மனசுக்குள்ளேயே கண்டு மணிக்கு வந்து திட்டிக்கிட்டே தாங்க அவரை வந்து ரூமில் போய் ட்ராப் பண்ணிக்கிறாருங்க. அப்படி ரூமுக்கு போன பிறகு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இவங்களுடைய வேலையில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தோராயமாக ஒரு நாள் வந்து லோடுகள்லாம் அனுப்பணும், இரவு வந்து ரொம்ப லேட் ஆயிரும், நாளைக்கு வேணால் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த யூசுப்புக்குமே வந்து கணக்கு வழக்கு எல்லாமே வந்து முடிக்கக்கூடிய வேலைகள் நிறையா இருந்திருக்குது. அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க கிளம்பக்கூடிய நேரம் வந்து தோராயமாக நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த யூசுப் மட்டும் இல்லாமல் இந்த மனோஜ் இருவருமே அந்த பைக் எடுத்துக்கிட்டு தாங்க இவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி வந்துருக்காங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பாலத்துக்கிட்ட நெருங்கி வரும் பொழுதே சடனாக பிரேக் போட்டிருக்காருங்க இந்த மனோஜ் அப்படின்றவர். அப்படி பிரேக்கை போட்ட உடனே என்னாச்சுடா, ஏன் இப்படி திடீர்னு பிரேக் போட்டுக்க அப்படின்ற மாதிரி தாங்க பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய யூசுப் கேட்குறாரு. அண்ணா ஒரு நிமிஷம் எதிர்ப்புறத்தில் பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்ன உடனே இந்த யூசுப் வந்து எதிர்ப்புறத்தில் பார்க்குறாருங்க. பார்த்த உடனே வந்து அதிர்ச்சி ஆவார்னு பார்த்தா அதிர்ச்சியே ஆகலை. அதுக்கு என்னடா யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது, நீ வண்டி எடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க.
யோ உனக்குலாம் அறிவே இல்லையா, எதிர்ப்புறத்தை நிற்கக்கூடிய அந்த நபரை வந்து பாரியா, அவன் வந்து உண்மையான மனுஷனே கிடையாதுயா, யாரோ ஒரு ஆன்மா நிற்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன உடனே நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ மரியாதை கொடுக்காம நீ வந்து பேசிகிட்டே இருக்க, வந்து வண்டியை விட்டு நீ கீழே இறங்கு, நீ பின்னாடி உட்காந்துக்கோ, நான் வண்டியை ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாங்க சண்டை போட்டுட்டு இந்த யூசுப் அப்படின்றது வந்து வண்டியில் ஏறி உட்காந்து ஓட்ட ட்ரை பண்ணிக்கிறாருங்க. அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தாங்க யாரோ ஒரு நபர் வந்து அந்த பாலத்துக்கிட்டே வந்து சம்மணக்கால் போட்டு நடு ரோட்டில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த யூசுப் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ ஒரு நபர் தான் உட்காந்துருக்கான், அவனை தாண்டி போய் பக்கத்தில் போயிட்டு ஆரம் அடிச்சா தான் சரியாக வருவான் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணிட்டு பக்கத்தில் நெருங்கி போயிட்டாருங்க. இவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி தாங்க அந்த நபர் வந்து அந்த சாலையோட மைய பகுதியில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபரை வந்து நல்லா பார்த்துருக்கிறாருங்க. ஆனால் இவருக்கு வந்து மனித ரூபத்தெல்லாம் தெரிஞ்சிருக்குது. யாரோ ஒரு மனுஷன் தான்டா உட்காந்துருக்கான், நான் தான் சொன்னேன்ல நீ எதுக்கு பேய் பிசாசுன்னு பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க பின்னாடி திரும்பி பார்த்துருக்காருங்க இந்த மனோஜ்ன்றவரை. அந்த மனோஜ்ன்றவருடைய கண்கள் மட்டும் இல்லாமல் முகம் எல்லாமே குப்புன்னு வேர்த்துட்டு ஒரு மாதிரி பயத்தோட நடுங்கிட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பயத்தில் நடுங்கிட்டு இருக்கிற, எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடியது யாரோ ஒரு மனுஷன் தான்டா, குடிபோதையில் உட்காந்துருப்போம் போல, வா நம்ம தைரியமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்கிறாரு. உடனே இந்த மனோஜ் அப்படின்றவர் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் இந்த யூசுப்ன்றவர் வந்து திட்ட ஆரம்பிச்சுக்கிறாரு. உனக்கு அறிவே கிடையாது, நீ முதல்ல அவனை வந்து உத்துப்பாரு, அங்கே உட்காந்துருக்கக்கூடியது வந்து ஆளே கிடையாது, அது ஒரு நபர் அப்படின்னு சொன்ன உடனே தாங்க இவர் வந்து நல்லா கண்ணா தொடச்சிட்டு உத்து பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாது காட்சின்னு தான் சொல்லணும். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எதிர்ப்புறத்தில் 100 மீட்டர் தள்ளி உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த நபர் வேறு யாருமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி இரவு நேரத்தில் ஒருவர் வந்து ஆல்ரெடி வந்து வண்டியிலேருந்து கீழே வந்து தலையில் அடிபட்டு இறந்து போனாரு, அதே நபர் தாங்க தத்ரூபமாக உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்த்த உடனே இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய மனோஜ் கிட்ட என்ன கேட்க ஆரம்பிக்கிறாருன்னா, இவர் தான் அன்னைக்கே செத்து போயிட்டாரடா, அவர் எப்பறம் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட உடனே மனோஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ அவனை மட்டும் தான் கவனிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் தூரம் தள்ளி பாரியா, யாரோ இன்னொரு ஆள் நான் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே யூசுப் வந்து பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு நபர் வந்து நல்லா உத்து பார்க்குறாருங்க. பார்த்த உடனே இவருக்கு வந்து ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து அங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன அந்த நபரை தானே தத்துரூபமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதிர்ப்புறத்திலே வந்து ஒரு கருன்னு ஒரு கரிய உருவமாக தாங்க உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அந்த நபர் வந்து தத்துரூபமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நல்லா ஊத்து பார்க்குறாரு. அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் வந்து ஒரு மனித ரூபத்தில் மாற ஆரம்பிச்சிருக்காருங்க. அவர் யார் என்னன்றது வந்து இவருக்கு சரியாக தெரியலங்க. இருந்தாலுமே அடையாளங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இவர் பாலத்துக்கு கீழே வந்து ஒரு நபர் வந்துட்டு அழுதுருக்கக்கூடிய ஒரு காட்சி வந்து பார்த்தார் இல்லையா, அதே நபர் மாதிரி தாங்க அங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அதே இடத்துல தாங்க குத்த வச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி எதிர்ப்புறத்தில் வந்து மண்டையில் அடிபட்டு இறந்து போனார் இல்லையா, அந்த நபர் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்ச உடனே இவங்க கிட்ட வந்து நெருங்கி வர மாதிரி தெரியுது. அப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கும்பொழுது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடு தண்ணி கொடு அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுகிட்டே பக்கத்தில் வர மாதிரி தெரியுது. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே மறுபடியும் உங்களுக்கு வந்து பேரதிர்ச்சி உணரக்கூடிய நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இருவரும் வந்து ஆன்மா தோணியில தானே இருக்கிறாங்க. அவங்க இருவருமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு பயத்தில் ஓடுற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. யாரை பார்த்துட்டு இந்த இருவரும் வந்து ஓடி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருமே வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்ட ஒரு நபர் வந்து நிற்கிறாருங்க. அப்படி நிற்கக்கூடிய நபர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த இருவரையும் பார்த்துட்டு கை சைகை காய்ச்சிட்டு கிளம்புங்கன்றாருங்க. அப்படி சொன்ன உடனே இந்த யூசுப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு டக்குன்னு பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய மனோஜையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாலத்தை தாண்டி கிளம்பிடுறாருங்க. அப்படி போன பிறகு பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய மனோஜ் வந்து கூப்பிட்டு கேள்வி கேட்குறாருங்க. யார் இந்த நபர்னு தெரில, அன்னைக்குமே வந்துட்டு இந்த பாலத்திட்ட நிற்கும் பொழுது என்னை வந்து விரட்டி விட்டாரு, இப்பொழுதுமே இந்த இடத்துல வந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. நீ சொன்ன விஷயம் எதையுமே நான் நம்பலை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கண்கள் முன்னாடி வந்து இப்போதான்டா அந்த விஷயத்தை வந்து நான் மனுஷமான நிகழ்வை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோடு சொல்லிக்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது மனோஜ் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு மறுபடியும் இவருக்கு வந்து கொலையே நடுங்கி போயிடுச்சு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை சட்டை விளையாட்டு போட்ட நபர் இருக்கார் இல்லையா, அவர் மனிதனே கிடையாது, அதுவுமே ஒரு ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க குண்டை தூக்கி போட்டுக்கிறாரு. இதை கேட்ட உடனே அவருடைய கைகால் உடம்பு எல்லாமே வேர்த்து விட காமிச்சிருக்குது. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, அந்த நபர் வந்து அன்னைக்கு என்னை வந்து காப்பாத்தினாரு, கண்கள் முன்னாடி வந்து தத்துவமா தெரியுறாரு, மறுபடியும் வந்து அவருமே ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அப்படி இந்த யூசுப் கேட்ட உடனே தாங்க மனோஜ் நடந்த விஷயத்தை சொல்லிக்கிறாருங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஆன்மா இந்த இடத்துல வந்து சுற்றி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்மாவுடைய பேர் தான் கருப்பன். அந்த கருப்பன்ற ஆன்மா வந்து வேற யாரும் கிடையாது, இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். ஏகப்பட்ட வழிப்பறி செய்யக்கூடிய அந்த வேலையில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் இந்த கிராமத்தை சேர்ந்த கவுன்சிலருடைய மகன் ஒருத்தர் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் போல. அந்த நபருடைய மனைவி மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே அந்த பாலத்தை தாண்டி காரில் போயிட்டு இருந்திருக்காங்க.
அப்படி காரில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நோட் பண்ண அந்த கருப்பன் மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காருக்கு முன்னாடி வந்துட்டு பஞ்சர் ஆகிறதுக்காக ஏகப்பட்ட டூல்ஸ் எல்லாமே போட்டுக்கிறாங்க. உடனே வண்டியுமே வந்து சடனாக பிரேக் போட்டு நின்றுருக்குது. அப்படி வண்டி நின்ற பிறகு அந்த வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்கள் எல்லாருடைய கழுத்துலையும் கத்தி வச்சுட்டு நீங்கள் போட்டிருக்க எல்லா நகைகளையும் கழட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழிப்பறி பண்ணிக்கிறாங்க. அப்படி வழிப்பறி பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பயத்தில் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் கிளம்பி போன பிறகு நம்ம இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கவுன்சிலருடைய பையன் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதன் பிறகு வந்து இந்த கருப்பன்றவன் தான் இந்த வேலையில் வந்து ஈடுபட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க தெரிய வந்திருக்குது. தெரிய வந்த பிறகு அந்த கருப்பன்றவனை வந்து எப்படியா நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்கள் வந்து ரெடி பண்ணி இந்த கருப்பன்றவனை வந்து அதே பாலத்திலே வந்து போட்டு தள்ளிக்கிறாங்க. அப்படி போட்டு தள்ளின பிறகுதான் இந்த பாலத்திலே ஆன்மாவை சுற்றி நிறைய பேரோடைய வண்டியை வந்து உழுக்காட்டிட்டு இருந்தான். இதை முதலாக வந்து செத்து போனது வந்து வேறு யாருமே கிடையாது, அந்த கருப்பனுடைய ஆவியை அடித்து தான் இந்த கிராமத்தை சேர்ந்த கவுன்சிலருடைய பையனே வந்து இறந்து போனது. அதன் பிறகுதான் அடுத்தடுத்த பலிகளுமே நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு இந்த மனோஜ்ன்றவர். இதை கேட்ட உடனே பக்கத்தில் நிற்கக்கூடிய யூசுப் வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. அதுக்கு பிறகு தாங்க இந்த யூசுப்கே புரிய வந்திருக்குது, இவ்வளோ நாளாக நம்மளை வந்து வான் பண்ணா ஆனால் நம்ம எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் தன்னுடைய கண்கள் முன்னாடி இப்போ வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளால் நம்ப முடியுமா நம்ப முடியாதா அப்படின்ற மாதிரி தாங்க விடை தெரியாத மர்மமாக தான் இருக்குது. இனிமேலாவது இவன் சொல்கிறத வந்து நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க பயத்திலே இருக்கிறாரு. அதன் பிறகு இந்த மனோஜ் மட்டும் இல்லாமல் யூசுப் இருவருமே வந்துட்டு இவங்களுடைய வீட்டோட ரூமை வந்து திறந்து வீட்டுக்குள்ளே போய் படுத்துருக்குறாங்க. அப்படி படுத்த பிறகு இருவருக்குமே வந்து விடிய தூக்கமே வரல. அன்றைய இரவு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு தான் இவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்கும். தோராயமாக அந்த சமயம் வந்து ஒரு 2:30 மணி இருக்கும். அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டோடைய ஜன்னல் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி வந்து வீட்டு மாடிலாம் கிடையாதுங்க, கீழே தான் வீடு அமைஞ்சிருக்குது. அந்த ஜன்னல் கிட்ட வந்து யாரும் எட்டி பார்க்குற மாதிரி தெரிஞ்சுக்குது. அப்படி எட்டி பார்க்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த யூசுப்ன்றவர் வந்து ஜன்னல் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கிறாருங்க. அப்படி ஓப்பன் பண்ண உடனே இவருடைய வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கருன்னு ஒரு கறி உருவங்க, முகம் எல்லாமே ஒரு கோரமான தோற்றத்தோட அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்குதுங்க. அப்படி எட்டி பார்க்கக்கூடிய அந்த கறி உருவம் வந்து இவரை வந்து முறைச்சு பார்க்குதான்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து முறைச்சு பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே படுத்து கிடக்கக்கூடிய அந்த மனோஜ்ன்ற வாலிபரை தாங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்குது. உடனே அலறி அடிச்சுட்டு டியூப் லைட்டை போட்டு ஆன் பண்ணி கத்தி இருக்கிறாருங்க. கத்தின உடனே இவருடைய நண்பர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு சுற்றி முற்றி தேடி இருக்கிறாரு. என்னாச்சுன்னா எதுக்கு நான் கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க இவர் நடந்த விஷயத்தை போல சொல்லிக்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு இந்த மனோஜ் மட்டும் இல்லாமல் யூசுஃபுமே நடுக்கத்தோட தாங்க அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஜன்னல்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. அந்த கறி உருவம் எங்கே போச்சுன்னே தெரியல. வீட்டோட கதவை திறந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் அந்த கறி உருவம் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. ஒருவேளை இவர் வந்து பயத்தில் உளறிட்டு சொல்லியிருப்பாரோ, மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காதோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு மனோஜ் வந்து மறுபடியும் படுத்து தூங்கலாம் அப்படின்றதுக்காக போர் விபூதி படுத்திருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நடந்திருக்கும். அந்த சமயத்தில் யாரோ மூச்சு திணறல் ஏற்பட்ட மாதிரி தாங்க துடிதுடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த யூசுப் வந்து பயத்திலேயே நடுங்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாருங்க. அடுத்த நிமிஷமே ஒரு பக்கத்தில் நடக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இவருக்கு வந்து மறுபடியும் ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிருக்குது. இவர் பக்கத்தில் படுத்திருக்காரா இல்லையா மனோஜ்ன்றவர், அவர் மேலேயே ஒரு கருன்னு கறி உருவம் ஏறி உட்காந்துட்டு அவரை வந்து கொலை பண்ணுற மாதிரி தாங்க ட்ரை பண்ணியிருக்குது. அடுத்த நிமிஷமே இவரே அறியாமல் ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துவாக்களை ஓதி அங்கே எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கறி உருவத்து மேலேயே ஓதி விட்டுருக்காருங்க. ஓதுன அடுத்த செகண்டே அங்கே இருக்கக்கூடிய கறி உருவம் வந்து கீச்சன் சத்தம் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு திடீர்னு டிசப்பியர் ஆகிருக்குதுங்க. அதன் பிறகு தாங்க இந்த மனோஜ் அப்படின்றவர் வந்து இயல்பான கண்டிஷனுக்கே மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. உடனே உங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய வாட்டர் கேன் எடுத்து தண்ணி எடுத்து இவங்க இருவருமே வந்துட்டு குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு தாங்க உட்காந்துருக்குறாங்க. விடிய லைட்டை போட்டுக்கிட்டு எதுக்காக அப்படி வந்து அந்த ஆன்மா வந்து நம்மளை பயமுறுத்துதுன்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த யூசுப் வந்து ஒரு குழப்பத்தோட யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அது எதுக்குன்னு எனக்கு தானே தெரியும். அந்த இடத்துல வந்து அந்த ஆன்மாக்களை பற்றி நம்ம வந்து பேசணும் இல்லையா, அதனால தான் அந்த ஆன்மா வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணி நம்மளை அடிக்கிறதுக்காக வந்திருக்குது. மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம காலையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த யூசுப் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க பள்ளிவாசலுக்கு போயிருக்காங்க. அப்படி பள்ளிவாசலுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பாய் கிட்ட வந்து மந்திரிச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. இதுக்கு பிறகு வந்து அந்த ஆன்மாக்களால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இரவு நேரத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய இருவருடைய கையிலையும் வந்து கருப்பு கயிறு கட்டி விட்டுருக்காங்க. அதன் பிறகு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த மனோஜ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிந்த ஒரு கோயிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பராசக்தி கோயில் தாங்க. அதே மாதிரி அந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரி கிட்டலாம் பேசின பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து இருவருக்குமே பூஜையெல்லாம் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக போயிட்டோங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருவருமே வழி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த இருவருமே இவங்களுடைய ரூமுக்கே திரும்பி வந்திருக்காங்க.
ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆவிகள் அமானுஷங்களுடைய தோற்றம் வந்து இவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படவே கிடையாதுங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியிலே வந்து இருவருமே தங்கிடுவாங்களாங்க. அந்த ஃபேக்ட்ரியை தாண்டி அந்த பாலத்தை தாண்டி அவங்க வந்து போகவே மாட்டாங்களாங்க. அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இல்லாமல் தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டத்திலேயே இந்த மனோஜ் மட்டும் இல்லாமல் இந்த யூசுப் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் நமக்கு வேலையே வேணாம், நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் உங்களுடைய சொந்த ஊரான தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு கிளம்பி போயிட்டாருங்க. அதே மாதிரி தாங்க அந்த மனோஜ் அப்படின்றவருமே இந்த வேலை வேணால் வேற எங்கேயா வேலை பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கிறாங்க. அதன் கிடையில வந்து இந்த மனோஜுக்கு வந்து அமானுஷத்தால் எந்த ஒரு பிரச்சனை வந்துச்சா என்னன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கான்டாக்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அவனோட கான்டாக்டே இல்லை. அதன் பிறகு வந்து இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா தான் இருக்குது பிரதர் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட 2005ஆம் காலகட்டத்தில் என்னை பயமுறுத்திய ஒரு பயங்கரமான திகில் நிகழ்வு தான் பிரதர். இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு வந்து மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தாங்க ஷேர் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய இந்த யூசுப் அப்படின்றவருக்கு இப்பொழுது வந்து வயது வந்து தோராயமாக ஒரு 48 இருந்திருக்குமாங்க. இந்த ரம்லான் மாதத்திற்காக அவர் வந்து விரதம் எடுத்துட்டு தாங்க இருந்திருக்கிறாரு இந்த வயசுலையுமே. அந்த சமயத்தில் தாங்க அவருக்கு நடந்த அந்த அமானுஷமான ஒரு நிகழ்வு வந்து ஞாபகம் வந்திருக்குது. அதனால தாங்க நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி யூசுப் ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.